இவ்வளவு தமிழ்நாட்டுக்காரனை தலையில மிளகா அரைக்கலான்னு மத்திய சர்க்கார் நினைக்கிறார். இவங்க எல்லாம் அதானி கம்பெனிகள் அடிமாட்டு விலைக்கு இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கிடுவாங்க ஒரு 25 வருஷத்துல. ஃபார்மர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இந்த ஒப்பந்தத்தை வரியெல்லாம் படிச்சு பார்த்தாரா? எந்த அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க? அது வேற ஏதாவது பின்னணி இருக்கா? அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. நியூட்ரினோவுக்கு அடுத்து போராட்ட களத்தை தயார் பண்ற மைண்ட்ல இருக்கிறார். தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முதல் எச்சரிக்கை மணி, ஃபர்ஸ்ட் வார்னிங் பெல் கொடுக்கிறது நானும் அதிமுக வந்தேன். இந்த துரோகம் வரலாற்றில் மன்னிக்க முடியாதது ஸ்டாலின் செய்தது. தமிழக வாழ்வாதாரங்களை காக்கவும் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எத்தகைய போராட்டங்கள் வெடிக்க வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தேனோ அது இன்றைக்கு நடக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மத்திய அரசு அந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்தக்கூடாது என்று பொதுமக்கள், விவசாயிகள், அரசியல் கட்சிகளை கடந்து மாணவர்கள், நெடுவாசல், கோட்டைக்காடு எல்லா இடங்களிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 17வது நாளாக போராட்டம் நடக்கிறது. ஒரு உணர்ச்சிகரமான போராட்டமாக தாய்மார்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டிருப்பது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. தமிழக வாழ்வாதாரங்களை காக்கவும் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் எத்தகைய போராட்டங்கள் வெடிக்க வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்தேனோ அது இன்றைக்கு நடக்கிறது. இதே நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஊராக சென்று இதே பகுதிகளில் சென்று மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முயற்சிக்கிறது. இதற்கு திமுக அரசு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டது. இது இந்த டெல்டா பகுதிகளை அடியோடு அழித்துவிடும். அவர்கள் செலுத்துகின்ற வேதிப்பொருள்கள் அடங்கிய தண்ணீர் உள்ளே சென்று பாலம் பாலமாக வெடித்து நச்சு தண்ணீராக வெளியேற்றப்பட்டு விவசாயம் அடியோடு பாழாவதோடு கட்டிடங்கள் இடிந்துவிடும், எத்தியோப்பியாவாக மாறும். வருங்காலம் இந்த பகுதி பாலைவனமாக, பிச்சை பாத்திரமாக மாறும் என்று ஊராக சென்று காலையிலிருந்து இரவு வரையில் அடிவயிறு வலிக்கு பேசினேன். நான் போன பிரச்சார வேனில் என் கட்சி கொடி கிடையாது, எந்த இடத்திலும் கட்சி கொடி கட்டக்கூடாது என்று சொன்னேன். அப்பொழுது நான் கடுமையான குற்றச்சாட்டை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் மீது ஊராக சென்று, எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது, இந்த டெல்டா பகுதியை அழிப்பதற்கு கையெழுத்து போட்டு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது பச்சை துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம் என்று நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அன்றைக்கு மக்கள் திரண்டார்கள் பல்லாயிரக்கணக்கில். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போராட்டம் வெடிக்கவில்லை. எனக்கு அதை வேதனைப்பட்டேன். ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். அப்பொழுது பதிலே பேசவில்லை. இப்பொழுது மெரினா புரட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுகிற விதத்தில் கட்சிகளை கடந்து மாணவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் போராட்ட களங்களுக்கு வருகிறார்கள் என்கிற போது அரசியல் லாப நட்ட கணக்கு பார்க்கிற திருவாளர் ஸ்டாலின் இந்த பழி தன் மீது விழுகிறது என்பதற்காக அவர் நெடுவாசலுக்கு சென்று பேசிவிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது வைகோ விளம்பரத்துக்காக என் பெயரை பயன்படுத்துகிறார் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்துவிட்டு பேச வேண்டும் என்று சொன்னபோதுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
நான் எந்த பிரச்சனையும் அடிமுதல் நுனி வரை ஆய்வு செய்யாமல் எந்த போராட்ட களத்துக்கும் சென்றது கிடையாது. மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை. அவங்க திட்டத்தை கைவிடல, கான்ட்ராக்டர் ரத்து பண்ணி இருக்கிறாங்க. இந்த பின்னணியில் இந்த ஒப்பந்தம் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் புகைப்படம் இதுதான். இதில் யாரு அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுடைய தலைவரும் அதனுடைய சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யோகேந்திர குமார் மோடி அவரும் தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இதுதான். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் படி நாங்கள் ஆய்வு நடத்தத்தான் வாய்ப்பு கொடுத்தோம். அதாவது இந்த திட்டமே கூடாது என்று 2010 போராடிட்டு இருக்கிறோம். நான் தொடர்ந்து அறிக்கை விட்டுருக்கேன். நம்மாழ்வார் கடுமையாக போராடினார். அப்ப 2011 ஜனவரி 4ஆம் தேதி எப்படி ஒப்பந்தம் போட்டீங்க? ஆய்வு இல்லை, எக்ஸ்ப்ளோரேஷன் எடுத்து பார்க்கறதுக்கு 100 கோடி, பிறகு 3500 கோடி இந்த திட்டத்துக்கு 3500 crores. இதுல இந்த ஒப்பந்தத்தில் மிக கவனிக்க வேண்டியது, நீங்கள் இந்த திட்டத்திற்கு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்வுன்னு சும்மா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிடுறது இல்லை. அதை எடுத்து எவ்வளவு எடுக்க முடியும்னு பார்க்கறது, எவ்வளவு ஆயில் எடுக்க முடியும், எவ்வளவு கேஸ் எடுக்க முடியும்னு பார்க்கறது. பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு தனியார் வணிக நிறுவனம் முதல்ல ஒப்பந்தம் போட்டது இந்த மீத்தேனுக்கு தான், இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன். அதன் பிறகு 3500 கோடியை இதில் முதலீடு செய்துட்டு இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட தேவையான ஒப்புதல்கள், அனுமதிகள் கிடைப்பதற்கு உதவி செய்யும் தமிழ்நாடு அரசு. இதை படிச்சு பார்த்தாரா? ஃபார்மர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், இந்த ஒப்பந்தத்தை வரியெல்லாம் படிச்சு பார்த்தாரா? நான் பேசாம தான் இருந்தேன். முதல்ல இதை படிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேச சொல்லுங்க. அதாவது கூடங்குளத்தில் அணு உலை அமைக்க போறதாக பேரை சொல்லாம ராஜீவ்காந்தி 1988 நவம்பர் 21 பார்லிமெண்ட்ல வந்து அறிவிச்சப்ப லோக்சபாவில் யாரும் எதிர்க்கல. நான் ஒருத்தன் தான் இந்தியாவில் எதிர்த்தேன். இது எங்க தமிழ்நாட்டு தலையில ஒண்ணுங்களை அழிக்க போறீங்கன்னு நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் எதிர்த்தேன். அதே போல இதையும் மீத்தேன் என்னைக்கு வந்ததோ முதல் அறிக்கை தமிழ்நாட்டில் நான் தான் கொடுத்தேன். அதன் பிறகு நம்மாழ்வார் கடுமையான போராட்டத்தை தொடங்கினார். இதற்கு நான் இதனுடைய பின்னணி என்ன, எந்த அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க, அது வேற ஏதாவது பின்னணி இருக்கா, அதெல்லாம் நான் கேட்க விரும்பல. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு தேவையான ஒப்புதல்கள், உதவிகள், அனுமதிகள் எல்லாம் கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்யும். இதுக்கு என்ன அர்த்தம்? அதே தான் போடுறாங்க. இது எவ்வளவு தெரியுமா? 667 சதுர கிலோமீட்டர். மன்னார்குடி தஞ்சாவூர் பெல்ட்ல 1,66,750 ஏக்கர். சாதாரண விஷயம் இல்லை. 1,66,750 ஏக்கர்ல இந்த மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த போறோம். அதை விட கொடுமை என்னன்னா, இந்த திட்டமே as per the Directorate of Hydrocarbons Department, Directorate of Hydrocarbons, இவ்வளவு தமிழ்நாட்டுக்காரனை தலையில மிளகா அரைக்கலான்னு மத்திய சர்க்கார் நினைக்கிறார். இந்த ஹைட்ரோ கார்பன் தான் மீத்தேன். மீத்தேன், ஷேல் கேஸ், ஈத்தேன், ப்ரோபேன், இது எல்லாம் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் தான் ஹைட்ரோ கார்பன். மீத்தேன் வேறு, ஹைட்ரோ கார்பன் வேறு இல்லை. இப்ப மத்திய சர்க்கார்ல எல்லாத்தையும் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து ஹைட்ரோ கார்பன் தனியார் கம்பெனிகளுக்கே கொடுத்து நீங்க செய்துக்கலான்ட்டாங்க. இது பெரிய அக்கிரமம். இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கூடும், எரிவாயு கிடைக்கும். ஆமா,
நாங்க கிடைச்சோமா? ஏற்கனவே கர்நாடகக்காரன் தண்ணி விட மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி விட மாட்டான், ஆந்திராக்காரன் தண்ணி விட மாட்டான். நம்ம ஊர்ல மணலை பூரா 2 கட்சி ஆட்சியிலும் சுத்தமா சுரண்டிட்டாங்க. 1000 வருஷமா இருந்த மணல் படையெல்லாம் சுரண்டிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அழிச்சு போட்டாங்க தமிழ்நாட்டை. போதா குறைக்கு சீமகருவில் பூரா தண்ணி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. கிடைக்கிற தண்ணியை பாதுகாக்கிற எந்த நடவடிக்கை 2 சர்க்கார் எடுக்கல. கடல்ல போய் வீணாகுது. இதற்கு மத்தியில் இப்படி திட்டத்தை கொண்டு வந்துட்டா என்ன நோக்கம்னா, மொத்த பாலைவனம் ஆயிட்டா பெரிய பெரிய கமர்ஷியல் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி ஆயிடுவான். இதே கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வித்து போடுவாங்க. இவங்க எல்லாம் அதானி கம்பெனிகள் வந்து அடிமாட்டு விலைக்கு இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கிடுவாங்க ஒரு 25 வருஷத்துல. நம்ம அழிந்து போவோங்கிற கவலையில எனக்கு கூட அரசியல் நோக்கம் கிடையாது. எங்க வேணா ஓட்டு போடுங்கன்னு ஊர் ஊரா போய் சொன்னேன். இதை நெடுவாசல்ல சொன்னேன். யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. திமுக அதிமுக 2 கட்சி செயலாளர்கள் எல்லா ஊர்ல எனக்கு கைத்தறி அனுப்பிட்டாங்க. ஆகவே இந்த துரோகம் வரலாற்றில் மன்னிக்க முடியாதது. ஸ்டாலின் செய்தது, நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டிய நபர். இன்னொன்று, நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா கோர்ட்ல விட்டுருவா? நான் கொலையை செஞ்சுட்டு போனா தெரியாம போன. ignorance of law is no excuse. எனக்கு இதை பத்தி தெரியாது என்பது மன்னிக்க கூடியதல்ல. இதான் சட்டம். இது முழுக்க தெரியலன்னா ஹைட்ரோ கார்பனுடைய டைரக்டரேட் இருந்தா இதே போடுறான். ஹைட்ரோ கார்பன்ஸ் டைரக்டரேட். இப்பயும் நான் சொல்றேங்க, 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி கையெழுத்தாகுது. 16ஆம் தேதி பேப்பர்ல வருது. 17ஆம் தேதி முதல் அறிக்கை தமிழ்நாட்டில் கொடுத்தவன் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர். மறந்துடாதீங்க. நான் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முதல் எச்சரிக்கை மணி, ஃபர்ஸ்ட் வார்னிங் பெல் கொடுக்கிறது நானும் அதிமுகவும் தான். 15ஆம் தேதி கையெழுத்தாகி 16ஆம் தேதி பேப்பர்ல வந்திருக்கு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி ஒரு கடுமையான அறிக்கை நான் கொடுத்தேன். அதன் பிறகு தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் கொடுத்தாங்க. சந்தோஷம். இதற்கு குற்றவாளியே வந்து இதை செஞ்ச குற்றத்தை மறைச்சிட்டு நான் வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க போறேன்னா, நீங்கள் உங்களால தானே மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர பார்த்தீங்க. மக்கள் போராடி, நம்மாழ்வார் போராடி, நாங்க கோர்ட்ல போராடி, ஜெயலலிதா ஆட்சியில் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதை தடுத்து நிறுத்தாம நீங்களே தொடர்ந்து வந்திருந்தா இந்நேரம் திட்டத்தை நிறைவேற்றிருப்பீங்க, அழிச்சிருப்பீங்க. இப்ப மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க. அன்றைக்கு கொந்தளிக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊரா போகும்போது கூட்டம் மூடிச்சு, போராட்டத்துக்கு வரல. இன்னைக்கு மக்கள் எதிர்த்தாலும் போராட வர்றாங்க. நான் இன்றைக்கு கேட்டுக்கொள்கிறேன், இந்த நீட்டோட கமிட்டி போட்டிருக்காங்கல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் இதை கொண்டு வரணுங்கிறான். உலகம் பூரா உள்ள விஞ்ஞானிகள் கொண்டு வரணுங்கிறான். இந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் இருக்கும். நான் இன்றைக்கே சொல்லி வைக்கிறேன், நான் அடுத்த வேலை எனக்கு ஊர் ஊரா போய் முல்லை பெரியார் மாதிரி நியூட்ரான் எதிர்த்து அந்த 5-10 கிராமத்துக்காரங்க தானே போராடுறாங்க. தமிழ்நாடு பூரா போராடுவாங்க. எனக்கு சந்தோஷம். கன்னியாகுமரியில் பிரச்சனையா தமிழ்நாடு பூரா வாங்க. 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். முல்லை பெரியார் பிரச்சனையா தமிழ்நாடு பூரா வாங்க. பாம்பாறுல பிரச்சனையா தமிழ்நாடு பூரா வாங்க. பாலாற்றில் பிரச்சனையா தமிழ்நாடு பூரா வாங்க. ஒன்னா சேருவோம். அடுத்த நியூட்ரானுக்கு இதே மாதிரி எல்லா மக்களும் வாங்க. எல்லா மாணவர்கள் எல்லாரும் வந்து போராடுவாங்க. இல்ல அந்த ஜில்லா அடியோடு அழிஞ்சு போயிடும். பெண்ணுக்கு அணை உடைஞ்சு போயிடும். இந்த 5 ஜில்லா பஞ்ச பிரதேசமா நியூட்ரானுக்கு அடுத்து போராட்ட களத்தை தயார் பண்ற மைண்ட்ல இருக்கிறார்.